الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த சிறிய கூட்டத்தை கபூல் செய்து கொள்வானாக. எப்படி நாங்கள் ரமலானுடைய காலத்தை தேவையோடு பக்குவத்தோடு கழிக்கிறோமோ அதே போல அல்லாஹு தஆலா ஏனைய மாதங்களிலும் இதே நாட்களை போன்று கழிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொற்பமான அற்பமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் அடுத்த நிமிடம் எங்களுடைய வாழ்க்கை வேறொரு உலகத்தின் பக்கம் போக இருக்கிறது. அதுதான் மறுமையுடைய நாள். அந்த நாளைக்கு முடிவென்பதே கிடையாது. அந்த நாளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த கியாமத்துடைய நாளை மட்டும் அல்லாஹு தஆலா பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் பேசுறான், ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. அந்த நாள் 50000 வருஷம் நீங்க இதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க, இதுக்கு பின்னால வாழ இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம். யௌம துபத்தல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனி. அல்லாஹ் தஆலா சொல்றான், இது இருக்கிற இந்த பூமி அல்ல, இந்த பூமி அல்லாஹ் சுருட்டி எடுத்து அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒரு வேறொரு உலகத்துல கொண்டு போய் சேர்ப்பான். வேறொரு உலகம், வேறொரு பூமி எங்களுடைய கேள்வி கணக்குக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். ஃபஇதாஹும் பிஸ்ஸாஹிரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளையிலே அவர்கள் எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில் எல்லா மக்களும் இருப்பார்கள். அங்கே யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லதை செய்தார்களோ அவர்களுக்கு நலவு நடக்கும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாவம் செய்தார்களோ, அநியாயம் செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு அந்த மறுமையுடைய நாளையில் எந்த விதமான இரக்கமும் காட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த தராவியுடைய தொழுகைக்கு பின்னால மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா சிலர்களை வெளிச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவார். வுஜூஹு யௌமஇதின் நாஸிரா. அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலர்களுடைய முகம் எல்லாம் பிரகாசமா இருக்கும், அழகா இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதா இருக்கும். இலா ரப்பிஹா நாஸிரா. அந்த முகங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கியவர்களாக, அல்லாஹ்வை எதிர்பார்த்தவர்களா இருக்கும். அந்த நாளையில் சிலர்கள் இருப்பார்கள் சந்தோஷமாக. எப்பொழுது ஒரு பாலர் வகுப்பு பிள்ளை தன்னுடைய பரீட்சையை சித்தி அடைந்து தன்னுடைய பெற்றோரிடத்தில் தன்னுடைய அந்த பரீட்சை வினாத்தாள்களை கொண்டு வந்து சந்தோஷப்படுவார்களோ அதே போல அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளை கேட்டு அங்கே சித்தி அடைந்தவர்கள் எல்லாரும் ஓடோடி வருவார்கள். பாருங்கள், என்னுடைய பட்டோலையை நான் சித்தி அடைந்து விட்டேன், நான் வெற்றியாளராக விட்டேன், எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது, அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு விட்டான் என்று அந்த மறுமையுடைய நாளையில் வெற்றி அடைந்தவர்கள், முகம் பிரகாசமானவர்கள் எல்லாரும் அந்த மைதானத்தில் ஓடிக்கொண்டே சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மைதானம் அல்ல அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகத்துக்கு கடைசியா வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அந்த மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். யாருக்கும் ஓட முடியாது, ஒளிய முடியாது, தப்பிக்க முடியாது.
யாரும் ஒளிந்திருக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாளைக்கு முன்னால யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் ஒரே மைதானத்தில் வந்து சேர்ப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் ஒவ்வொருத்தரிடம் தனித்தனியாக பேசுவான். சிந்தித்து பாருங்கள், 50,000 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, 500-1000 வருஷம் அல்ல, 2000-5000 வருஷம் அல்ல, 50,000 வருஷம் எல்லாரும் அந்த மைதானத்தில் இருக்கத்தான் போகின்றோம். அல்லாஹ் தஆலா அவசரப்பட மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டான், அநீதம் இழைக்க மாட்டான். அல்லாஹ் ஒவ்வொருத்தரையாகவும் அந்த நாளையில் விசாரிக்க ஆரம்பித்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதரை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் என்ன கேள்வி கேட்கப்படுமோ அந்த கேள்வியுடைய சத்தத்தை அந்த மைதானத்தில் இருக்கிற கடைசி மனிதர் செவிமடுத்துக் கொண்டிருப்பாராம். அந்த மைதானம் எப்படி இருக்கும்? அந்த மைதானத்தை அல்லாஹ் எப்படி தயார் செஞ்சு வச்சிருப்பான்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மைதானத்துக்கு சூழால அல்லாஹ்வுடைய படை என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் எல்லாரும் காவலாளிகளாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் அந்த மனிதர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வந்தால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம், பாவம், அட்டூழியம் செய்தார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்களோ அத்தனை பேரையும் சங்கிலியால் பிடிக்கப்பட்டு, சங்கிலியால் அவர்களை கட்டப்பட்டு அந்த மலக்குமார்கள் நரகத்துக்குள் தள்ளி விடுவார்கள். அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில கூட்டம் இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான கூட்டம், அவர்கள் தோல்வி அடைந்த கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகிய கூட்டம். அதில் இன்ஷா அல்லாஹ் 5 கூட்டம், அப்படியாப்பட்ட 5 கூட்டத்தை பற்றி உங்களோட முதாக்கரா செய்ய இருக்கிறேன். இதனுடைய நோக்கம் அந்த 5 கூட்டத்திலிருந்தும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், சில மனிதர்களை மறுமை நாளையில் அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள், அவர்கள் கட்டப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால், அவர்களுக்கு செவிடர்களாக, ஊமையர்களாக, அவர்கள் குருடர்களாக முகத்தினால் நடந்து வருவார்கள், முகத்தினால் இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். وَنَحْشُرُهُمْ عَلَى وُجُوهِهِمْ وَنَحْشُرُهُمْ يَوْمَ الْقِيَامَةِ عَلَى وُجُوهِهِمْ عُمْيًا وَبُكْمًا وَصُمًّا. அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாளிலே சிலர்களை நாங்கள் அவர்களுடைய முகத்தினால் இழுத்துக் கொண்டு வருவோம். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய கண் விளங்காது, அவர்களுடைய காது கேட்காது, அவர்கள் செவிடர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஊமையர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இப்படி கொண்டு வரப்போகக்கூடிய மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லப்படுகின்ற நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் எப்படி முகத்தால் நடந்து வருவார்கள்? அல்லாஹ் தஆலா உடைய சக்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு காலினால் நடப்பதற்கு சக்தியை கொடுத்திருக்கின்றானோ அதே போல நிச்சயமாக நாளை மறுமையிலே பாவிகள், கெட்டவர்கள் இந்த முகத்தினால் நடந்து வருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாப்பட்ட மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நாங்க நினைக்க கூடாது, மறுமையில் தானே, அது யாரும் பார்க்க மாட்டார்கள், அது யார் பார்த்தால் என்ன, என்னுடைய குடும்பம் எங்கே இருக்கும், அங்கே கௌரவம் இருக்க மாட்டாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கஷ்டவாளிகளை, நஷ்டவாளிகளை, கைசேதவாளிகளை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யாரெல்லாம் மறுமையுடைய நாளையில் கஷ்டவாளிகளா இருப்பார்களோ, நஷ்டவாளிகளா இருப்பார்களோ, துக்கவாளிகளா இருப்பார்களோ அவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள். இங்க இருக்கிற ஒரு நஷ்டம் அது ஒரு காலத்தோடு மாறிவிடும், ஒரு சந்தர்ப்பத்தோடு மாறிவிடும். ஆனால் மறுமையுடைய நஷ்டம் அப்படி அல்ல. 50,000 வருஷம் அது நஷ்டம் என்றால் நஷ்டமே தான், அது கஷ்டம் என்றால் கஷ்டமே தான், அது துக்கம் என்றால் துக்கமே தான். இப்படியாப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா வேறொரு குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யாரெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறார்களோ, என்னை ஞாபகம் செய்யாமல் அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம். இங்க மட்டுமல்ல, உலகத்திலும் நெருக்கடி கிடைக்கும், நாளை மறுமையிலும் நெருக்கடி கிடைக்கும்.
என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அஅமா, அவர்கள் குருடர்களாக கண் விளங்காதவர்களாக அவர்களை நாங்கள் எழுப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த நாளையில் யாரெல்லாம் குருடர்களா எழுப்பாட்டப்படுவார்களோ, யாரெல்லாம் கண் விளங்காதவர்கள் எழுப்பாட்டப்படுவார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், யா அல்லாஹ் லிம ஹஷர்தனி பிஅமா வகத் குன்து பஸீரா, நீ ஏன் எங்களை அதாவது குருடர்களாக எழுப்பாட்டி இருக்கிறாய்? நாங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தெளிவான பார்வை எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் எல்லாரையும் பார்த்துக் கொண்டிருந்தோம், உலகத்தை ரசித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கால கதாலிக், அது அப்படித்தான், அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா, அது அவ்வாறு தான். நாங்கள் உலகத்திலே உங்களிடத்திலே என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம், என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்தது, நீ அதை மறுத்து விட்டாய், நீ மறந்து விட்டாய், அதனால் அடியானே இந்த உலகத்தில் இந்த மறுமையில் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் யாரெல்லாம் குருடர்களா எழுப்பாட்டப்படுவார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வெறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுத்தவர்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நாட்டில் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்களை நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சுனாமி ஒரு பக்கம் ஒரு அத்தாட்சியாக இருந்தது. டிசம்பர் மாதத்தில் வந்த அந்த வெள்ளப்பெருக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருந்தது. இப்படி ஏராளமான அத்தாட்சிகள். முஸ்லிம் அல்லாதவர்களினால் நாங்கள் தாக்கப்பட்டோம், முஸ்லிம் அல்லாதவர்களினால் நாங்கள் இட்டுக்கதைக்கு ஆளாக்கப்பட்டோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். அவைகள் எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம். சென்ற வாரம் நடந்த பிரச்சனை இப்பொழுது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்களா இருக்கின்றோம். உண்மையிலே நானும் நீங்களும் கவலைப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் வஃபாத்தானாலும் கூட, எங்களுடைய குடும்பம் அழிக்கப்பட்டாலும் கூட அடுத்த நிமிஷம் பள்ளிக்கு வந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் எல்லாம் தூரமாக்கப்பட்டு, எங்களுடைய ஈமான் எல்லாம் காய்ந்ததாக, பாவத்தின் பக்கம் நாங்கள் சேர்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால் ஈமான் அதற்கு இடம் கொடுக்காம இருக்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், நாளை மறுமையிலே அவர்கள் குருடர்களாக எழுப்பாட்டப்பட்டால் என்ன நடக்கும் என்று சிலர்கள் யோசிப்பீர்கள் தானே? ஆம், அவர்களுக்காக இமாம்கள் சொல்கின்றார்கள், அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அந்த மறுமை நாளையிலே நீங்கள் குருடர்களாக எழுப்பாட்டப்பட்டால் ஒரு 2 நாட்கள் அல்ல, 3-4 நாட்கள் அல்ல, 50,000 வருஷமும் அந்த நாளையில் நீங்கள் குருடர்களாகத்தான் இருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ற நேரம் ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அல்லது 20 வருஷத்துக்கு பின்னாலே எங்களோட 2 கண்ணுகளும் பொட்டையாக இருந்தால், 2 கண்களும் பார்வையை நாங்கள் இழந்து விட்டு வந்தால் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு துன்பப்படுகின்றோம். சில காட்சிகளை ரசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகிறது, சில விடயங்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. அந்த நாளை மறுமையிலே எங்களுடைய கண்கள் எல்லாம் பொற்றையாக்கப்பட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களால் அந்த நாளையிலே பார்க்க முடியாது. அன்பார்ந்த சஹாபாக்களை எங்களால் பார்க்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வை கூட அந்த நாளையிலே நாங்கள் பார்க்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை எங்கள் அனைவருக்கும் ஆகிவிடும். யாரெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் வாழுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறார்களோ, இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே குருடர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் இப்படியாப்பட்ட கூட்டத்திலே அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது, சில மனிதர்கள் நாளை மறுமையிலே பைத்தியம் பிடித்தவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். அவர்கள் கபூரிலிருந்து எழுப்பாட்டப்படுகிற நேரத்திலே, மஹ்ஷருடைய மைதானம் அவர்களுக்கு அறிமுகமாகிற நேரத்திலே ஷைத்தானுடைய ஒரு பிடியின் காரணமாக அவர்கள் எல்லாம் பைத்தியம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். அங்கும் இங்கும் ஓடுவார்கள், எதையோ சொல்லிக் கொண்டிருப்பார்கள், எதையோ உழம்பிக் கொண்டிருப்பார்கள். மற்ற மனிதர்கள் இவர்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், யாராவது பைத்தியம் பிடித்திருந்தால் அவர்கள் நாங்கள் கிட்ட நெருக்க மாட்டோம், அவர்களோடு பேச மாட்டோம், அவர்களோடு கதைக்க மாட்டோம். அவர் நெருங்கி வந்தால் கொஞ்சம் தள்ளி விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் கணக்கான அந்த மலக்குகள் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அதே போல மனிதர்களும் இருக்கிற அந்த காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் பைத்தியக்காரர்களாக எழுப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் எங்களை கணக்கெடுக்காமல் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய மனோநிலை இப்படி இருக்கும். நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, நாங்கள் தள்ளப்பட்டவர்களாக அந்த மறுமை நாளிலே இருக்கிற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? யார் இவர்கள்? இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? இதை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கின்றான். அவர்கள் யார் என்றால் அல்லதீன يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. அவர்கள் யார் என்றால் வட்டி சாப்பிட்டவர்கள், வட்டியோடு கொடுக்கல் வாங்கல் தொடர்புள்ளவர்கள், வட்டிக்கு சாட்சியா இருந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்கள் சொல்லலாம், நாங்கள் கஷ்டத்துக்குத்தானே போனோம், ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை, அதனால் போய் விழுந்து விட்டோம், வேற ஆப்ஷன் கிடைக்கல, அதனால் போய் சைன் பண்ணி விட்டோம். எந்த காரணமும் அங்கு எடுபட மாட்டாது. யாரெல்லாம் வட்டியோடு தொடர்பா இருப்போமோ, யாரெல்லாம் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோமோ, யாரெல்லாம் வட்டிக்கு கையொப்ப விடுகின்றோமோ, அனைவரும் அந்த மறுமையுடைய நாளையிலே பைத்தியம் பிடித்தவர்களாக, அங்கும் இங்கும் தடமாறியவர்களாக, இந்த உலகத்திலே தௌபா செய்யவில்லை என்றால், இந்த உலகத்தில் அந்த பாவத்தை விடவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிப்பானாக. நாங்கள் அனைவரும், அதாவது இந்த வட்டியோடு தொடர்பாக இருக்கின்ற அனைவரும் பைத்தியம் பிடித்தவர்களாக, ஷைத்தானுடைய தொடுதலின் காரணமாக ஏதோ உழம்பிக் கொண்டு அந்த மறுமையுடைய நாளையிலே அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டியை பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், அர்ரிபா ஸலாத்து வ ஸபூன பாபன். இந்த வட்டிக்கு 73 கதவுகள் இருக்கிறது. ஐஸருஹா, அதிலே ஆக லேசானது, ஆக சொத்தானது, மித்லு ஐயன்கிஹ ரஜுல் உம்மஹு. ஹாக்கிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய தாயை நிக்கா செய்வதை போலத்தான் ஒரு மனிதர் 1 ரூபாய் வட்டியோடு சம்பந்தமாயிருப்பது. அல்லாஹ் மன்னிப்பானாக. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீட்டுக்கு கரண்ட் பில் வருகின்ற நேரத்தில், எங்களுடைய வீட்டுக்கு தண்ணீர் வருகின்ற நேரத்தில் நாங்கள் உரிய முறையிலே அந்த காலத்துக்குள் அதை கட்டாவிட்டால், இந்த நாட்டுடைய ஒரு சட்டம் இருக்கிறது, அது தவறை, அதாவது காலம் செல்ல செல்ல அதுக்கு ஒரு வட்டி எங்களுடைய அந்த பில்லுக்கு அப்படி இணைக்கப்படுகிறது. அதை நாங்கள் கட்டிவிட்டாலும் இந்த பாவத்திற்கு உள்வாங்கப்படுவோம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானா. மூன்றாவது, நாளை மறுமை நாளையிலே சில முகங்கள் எல்லாம் கருத்ததாக, பிரகாசமற்றதாக, புள்ளிகள் இடப்பட்டதாக அந்த முகங்கள் இருக்கும். அந்த முகங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வுஜூஹு யௌமஇதின் பாஸிரா. அந்த நாளையிலே சில முகங்கள் எல்லாம் கருத்ததாக, எந்த ஒரு நல்லடியார்களுடைய அடையாளமும் இல்லாமல், எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அவர்களுடைய முகத்திலே தெரிபடாத அளவுக்கு மிகவும் பயங்கரமான தோட்டத்திலே, மிகவும் கருப்பான தோட்டத்திலே, பிரகாசமற்ற தோட்டத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவர்கள் யார்? அதை அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்கின்றான், வஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும். யாருடைய முகங்கள் எல்லாம் கருப்பு நிறமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அவர்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் மாற்றம் செய்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு தவறிழைத்தவர்கள். இது இருக்குது என்று தெரியும், மாற்றம் செய்கிறோம். இது செய்யணும் என்று தெரியும், அதை செய்யாமல் இருக்கிறோம். ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். நீங்கள் எதை மாற்றம் செய்தீர்களோ அந்த ஒன்றின் காரணமாக நரகத்துடைய இந்த சுவையை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா முகம் கருப்பானவர்கள், முகம் பிரகாசம் அற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா ஞாபகம் செய்வான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல நாங்க வாழ்கிற நேரத்தில் கொஞ்சம் முகம் கருப்பாக இருந்தால் கொஞ்சம் ஏதோ ஒரு கிரீமை போட்டு வெள்ளையாக்கிக் கொள்ளலாம். எங்களுடைய முகம் கருப்பானதாக, அதாவது ஜீனத் இல்லாமதாக இருந்தால் நாங்க என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு ஃபேஷியல் வாஷ் போட்டு எங்களுடைய மூஞ்சை அழகுபடுத்திக் கொள்வோம். ஏதோ பவுடர் கிரீம்களை போட்டு நாங்கள் கொஞ்சம் அதை அழகுபடுத்திக் கொள்வோம். நாளை மறுமையில் அந்த கூத்து ஒன்றும் சரி வராது, அந்த விடயங்கள் ஒன்றும் சரி வராது. இந்த உலகத்துல பாவம் செய்தவர்கள்,
தவறு செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள், ஈமான் கொண்டதற்கு பின்னால் இது செய்யக்கூடாது என்று தெரியும் செய்தவர்கள், ஈமான் கொண்டதற்கு பின்னால் இது செய்யணும் என்று தெரிந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையிலே நடந்து விட்டால், மாற்றமான முறையில் அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கவலை தோய்ந்ததாக, பிரகாசமற்றதாக, வாடியதாக, தொங்கியதாக நாளை மறுமையிலே எழுப்பாட்டப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், சங்கமிக்க ரமதானுடைய மாதம் 17ஐயும் கடந்து விட்டோம். இந்நாளை இன்ஷா அல்லாஹ் 18வது நோன்பை நாங்கள் பிடிக்க இருக்கிறோம். இந்த நோன்பு காலத்தில் கூட எங்களில் பலர், ஒரு 2 பேர் அல்ல, பலர் நோன்பை பிடிக்காதவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். நோன்பை கண்ணியப்படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். சிலர்கள் பரக்கத்திற்காக தலை நோன்பு பிடிப்பாங்க. நாங்க தலை நோன்பு பிடிச்சிட்டோம், 30 நோம்பும் பிடிச்ச மாதிரி என்று சொல்லக்கூடியவர்களும் நம் சமூகத்தில் இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு யகூதியத்தான மனிதர் கொண்டு வரப்படுகிறார். அவர் என்ன பாவம் செய்தார், என்ன தவறு செய்தார் என்றால், ரமதானுடைய காலத்தில் பகிரங்கமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி கிடைக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்தார்கள், விசாரித்தார்கள். சொன்னாரோ, தெரிந்து கொண்டுதான் நான் செய்தேன். உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் என்றால், அந்த யகூதியத்தான மனிதரை அந்த ஊரை விட்டும் நாடு கடத்தி விட்டார், மதீனாவை விட்டும் நாடு கடத்தி விட்டார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரமதானுடைய காலத்தில் நீங்கள் எங்களுடைய ஆட்சி கீழே இருப்பதாக இருந்தால், இந்த இஸ்லாமிய மாதத்தை உங்களால் கண்ணியப்படுத்த முடியாவிட்டால் நாங்கள் மதீனாவில் உங்களை வைத்துக் கொள்ள மாட்டோம், நாடு கடத்தி விடுவோம் என்று நாடுக்கு கடத்தி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள்ல பலர் என்ன செய்யறாங்கன்னா, ரமதானுடைய காலத்துல அவர்களுக்கு நல்லா தெரியும், முஸ்லிம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அடையாளம் கண்டு கொள்வாங்க. மாற்று மத சகோதரருடைய கடையில போய் ஒளிஞ்சு கொண்டு சாப்பிடக்கூடிய சில சகோதரர்களும் சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி ஜகாத்தை விட்டால் பாவமோ, எப்படி தொழுகை விட்டால் பாவமோ, எப்படி ஹஜ்ஜை விட்டால் பாவமோ, இந்த மாதத்திலே ரமதான் நோன்பை பிடிப்பதற்கு சக்தி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் இந்த ரமதான் நோன்பை பாழாக்கியவர்கள், அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பாவம் செய்து விட்டார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் ரமதானுடைய காலத்திலே எந்தவித காரணம் இல்லாமல் நோன்பை விடுகின்றார்களோ, அவர் பெரும் பாவத்தை செய்து விட்டார். அவர் என்ன செய்யணும் என்றால், உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். நாளைக்கு தௌபா செய்யலாம், நாளை மறுதினம் செய்யலாம், 27ஆம் தினம் செய்யலாம், அப்படி அல்ல. அவர் பெரும் பாவம் செய்து விட்டார், உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ரமதான் முடிந்த அடுத்த நாளே அவர் இந்த நோன்பை விட்டதான அந்த நோன்புடைய கதாவை அவர் நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம் சமூகத்தில் நோன்பு என்பது ஒரு சர்வ சாதாரணமாக விட்டது. யாரும் பிடித்துக் கொள்ளலாம், யாரும் பிடிக்காமல் இருந்து விடலாம் என்ற நிலைமைக்கும் சமூகம் மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை சொன்னால் உங்களுக்கு இந்த நோன்புடைய தாற்பயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒருவர் ரமதானுடைய காலத்தில் தன்னுடைய மனைவி ஹலாலாக்கப்பட்டு இருந்தும் அந்த பகல் பொழுதிலே தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்ந்து விட்டால் அவருக்குள்ள சட்டம் என்ன? இஸ்லாம் அதையும் சொல்லி தந்திருக்கிறது, ஹதீஸ் அதையும் சொல்லி தந்திருக்கிறது. அந்த இருவரும் நோன்பு திறக்கும் வரைக்கும் எதுவும் சாப்பிட முடியாது, எதுவும் குடிக்க முடியாது. அவர்கள் நோன்பாளிகளை போன்று இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ரமதான் முடிந்ததற்காக இந்த நோன்பை இப்படியான ஒரு தவறை செய்து அவர்கள் விட்டதன் காரணமாக அவர்கள் ஒரு முஃமினான ஒரு அடிமை பெண்ணை அவர்கள் உரிமையிட வேண்டும். சாதாரணமாக இப்போது 50 லட்சம் 60 லட்சம் போகும். அந்த காலத்துடைய அடிமையே இப்ப வாங்குறதாக இருந்தார், அப்படியான ஒரு தொகையை அவர்கள் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் அவர் தொடர்ச்சியாக 2 மாசம் நோன்பு நோக்கணும். 2 மாசம் அவர் நோன்பு நோக்கிறதுக்கு சக்தி பெறவில்லையா, 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு நோன்புடைய தாக்கம் எவ்வளவு பெரியது, இந்த நோன்பு எவ்வளவு முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு மிம்பர் படியிலே மஸ்ஜிது நபவியிலே ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொன்னார்களே, அதிலே ஒன்று யார் இந்த ரமதான் மாதத்தில் ரமதான் அடைந்தும் அந்த ரமதானுடைய பக்குவத்தை பேணவில்லையோ, பாவமன்னிப்பை பெறவில்லையோ, அவர் நாசம் அடையட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்களே. அப்படியாப்பட்ட கூட்டத்திற்கு அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது கூட்டம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நாளை மறுமையிலே பெரும் சுமையுள்ளவர்களாக,
பெரும் 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 அதாவது மலைகளை சுமந்தவர்களாக நாளை மறுமையில் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் அதையும் குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கின்றான். இந்த உலகத்திலே யாரெல்லாம் மோசடி செய்தார்களோ, யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, யாரெல்லாம் மற்றவருடைய சொத்தை எடுத்துக் கொண்டார்களோ, யாரெல்லாம் மற்றவருடைய சொத்தை தன்வசமாக்கிக் கொண்டார்களோ, அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே பெரும் சுமையுள்ளவர்களாக அவர்களுடைய கழுத்தில் அது மாட்டப்பட்டு அவர்கள் அப்படியே மறுமை நாளிலே கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சொல்கின்றான், யாரெல்லாம் மற்றவர்களுடைய சொத்து விவகாரங்களிலே, அமானிதமான விவகாரங்களிலே, மஸ்ஜிதிலே சொத்தா இருக்கலாம், மதரசாவுடைய சொத்தா இருக்கலாம், பொது சொத்தா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொத்து விவகாரங்களிலே யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே பெரும் மலைகளை தன்னுடைய தலையிலே சுமந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால், ஒரு தந்தை மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்து வராசத்தாக போகும். அது மூத்த நானாக்கு மட்டுமல்ல, மூத்த தம்பிக்கு மட்டுமல்ல, கடைசி தம்பிக்கு மட்டுமல்ல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமல்ல, பாப்பா மௌத்தாகினால் அவருடைய சொத்து எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறார்? தான் பாப்பாவோடு நல்லா இருந்து கொண்டு, தன்னுடைய குடும்பத்தோடு நல்லா இருந்து கொண்டு, பாப்பா மௌத்தானதன் பின்னால், உம்மா மௌத்தானதன் பின்னால் அவருடைய சொத்தை அவர் மட்டும் தன்வசமாக்கிக் கொள்கிறார். தன்னுடைய தங்கச்சி கொடுக்கல, தம்பிக்கு கொடுக்கல, நானுக்கு கொடுக்கல, வராசத் என்ற முறையிலே அவர்கள் பிரித்து கொடுக்கவில்லை. அந்த சுமையையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே அவர்கள் தன்னுடைய தலைக்கு மேலால் சுமந்து கொண்டு வரப்படுவார்கள். அஞ்சாவது கூட்டம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த அஞ்சாவது கூட்டத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் சொல்கிறான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நாளை மறுமையிலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் செல்வத்தை பெற்று சரியான முறையிலே ஜகாத் கொடுக்கவில்லையோ, ஜகாத்துடைய விஷயத்தில் யாருக்கும் விளையாட முடியாது, ஒரு கணிப்பீடு எடுத்து கொடுக்க முடியாது. அவரிடத்தில் எவ்வளவு சொத்து இருக்கிறதோ அத்துணை சொத்தையும் அவர் கணக்கு பார்த்து அவர் கட்டாயமாக அவருடைய ஹவுலும் நிசாபும் ஒரு வருஷமும் அவருடைய பெருமானமும் பூர்த்தியாகிவிட்டால் கட்டாயமாக ஜகாத்தை வெளியாக்க வேண்டும். ஜகாத் என்பது அது வெளியாக்காவிட்டால் அது நஜீஸான பொருள், அது அசிங்கமான பொருள், அது ஆபத்தான பொருள். அதை கொடுத்தால் தான் இவருடைய சொத்து சுகமாகும், இவருடைய உடம்பு சுகமாகும், இவருடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நாளை மறுமையிலே அவர்களை எப்படி அல்லாஹ் தண்டிப்பான் என்றால், மறுமை நாளையில 2 விதமான தண்டனைகள் கொடுக்கப்படும். ஒன்று, மறுமை நாளையில் அல்லாஹ் முழு மனிதர்களுக்கு முன்னால் ஒரு தண்டனையை கொடுப்பான். அந்த தண்டனைகள் தான் இப்படி சொல்லப்படுகின்ற தண்டனை. இன்னும் ஒரு தண்டனை இருக்கிறது, நிரந்தரமான நரகம். அது பாவங்கள் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், காவிர்கள், முஸ்லிம்கள் தௌபா இல்லாமல் மௌத்தா போனால் அவர்களுக்கு ஒரு நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு வேற விடயம். இன்னும் ஒன்று இருக்கிறது, மக்களுக்கு முன்னால் கியாமத்துடைய நாளையில் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் கொடுக்கப்படுகின்ற தண்டனை. அந்த தண்டனைகள் தான் இவைகள். நாளை மறுமையில் அவர்கள் அந்த செல்வந்தர்கள், தன்னுடைய சொத்தை தர்மம் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாதவர்கள், அல்லாஹ்வுக்காக கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்காதவர்கள், அவர்கள் எப்படி நாளை மறுமையிலே சோதிக்கப்படுவார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நரகத்துல போட்டு அப்படியே உருக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த உருக்கிய, இப்பொழுது எங்களுடைய நாடுகளில் நீங்கள் காண்பீர்கள், உருக்கினால் தார் எப்படி கொட்டுமோ அதே போன்று அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உருக்கப்பட்டு ஃபதுக்வா விஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவர்களுடைய நெற்றியிலே, அவர்களுடைய பிடரியிலே, அவருடைய முகத்திலே அப்படியே கொட்டப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிகும், இதுதான் நீங்கள் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காமல், யாருக்கும் செலவழிக்காமல் உங்களுடைய சொத்துக்களை பதுக்கி வைத்தீர்களே, தர்மம் செய்யவில்லையே, ஜகாத் கொடுக்கவில்லையே, அதனுடைய விபரீதத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், சுவையுங்கள், சுவைத்துக் கொண்டே இருங்கள். 50,000 வருஷம் அல்லாஹ் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்காமல், சதக்கா தான தர்மங்கள் செய்யாமல் இருப்பார்களோ
அத்துணை பேர்களுக்கும் அவருடைய சொத்துக்களை உருக்கி நாளை மறுமையிலே ஈயமாக ஊட்டப்படும் என்ற குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் ஒரு சங்கியான மாதம், ஒரு பெருமதியான ஒரு மாதம். அல்லாஹ் இந்த ரமலானில் இருந்து எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது முதலாவது விஷயம் என்னவென்றால், நாங்க யாரும் பாவிகளாக ஆகக்கூடாது. நாங்க யாரும் பாவிகளாக நஷ்டவாளிகளாக ஆகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு ஹதீஸை சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ, இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவரு நாசம் அடைந்து விட்டார், அவர் கைசேதம் அடைந்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸை ஞாபகமிட்டு இருக்கின்றார்கள். எனவே ஒரு 12 நோன்புகள் தான் இருக்கிறது. வரக்கூடிய கடைசி 10 அது இத்திகாஃபுடைய 10 ஆகும். ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவுகள் ஏதாவது ஒன்றோ எங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். பெருமதியான நாட்கள், கை செய்த வாலிகளாக மாறக்கூடாது. குறைந்தபட்சம் நாங்க செய்த பாவங்களுக்கு சரி தௌபாவை அல்லாஹ்விட்ட கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த ரமலானுக்கு விடை கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் எங்கள் அனைவரும் பொருந்து கொள்வான். ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க எல்லாருக்கும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸ் எனக்கும் உரித்தாகும், அந்த ஹதீஸ் உங்களுக்கும் உரித்தாகும், அந்த ஹதீஸ் எங்களுடைய தாய்மார்களுக்கும் உரித்தாகும், அந்த ஹதீஸ் எங்களுடைய சகோதரர்களுக்கும் உரித்தாகும். இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா என்று நான் ஒரு கேள்வியை தொகுத்தால் நீங்கள் எல்லாரும் ஒருமித்த சத்தத்திலே சொல்வார்கள், நபி அவர்களுடைய துஆ என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது மறுப்பே கிடையாது என்று சொல்வீர்கள். உண்மையிலே ஒரு சஹீஹான ஹதீஸை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் செய்த ஒரு ஆக முக்கியமான ஒரு துஆ என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்வானாக, ஒரு துஆ செய்தார்கள். அந்த ஆண் எப்படியாப்பட்டவர் என்றால், காம மினல் லைல், இரவில் எழும்புகின்றார், ஃபஸல்லா 2 ரக்அத் தொழுகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறார், அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார், யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு துன்பம் இருக்கிறது, இவ்வளவு சிக்கல் எல்லாம் இருக்கிறது, இந்த என்னுடைய பிரச்சனைகள் சிக்கலுக்கான ஆன்சரை பதிலை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய சுமைகள் எல்லாம் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் தருகின்றேன், இந்த பிரச்சனைக்கான தீர்வெல்லாம் நீ தான் தர வேண்டும் என்று அல்லாஹோடு அவர் சண்டை பிடிக்கிறார். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே நானும் நீங்களும் ரமலானுடைய காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய இறைவனோடு நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டும். அல்லாஹ் கருத்துல சொல்லணும், யா அல்லாஹ் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, நீ தர வேண்டும், நீ தராவிட்டால் வேறு யார் தரப்போகிறார்? நாங்கள் யாரிடத்திலும் கையேண்டவில்லை, நாங்கள் ஷிர்க் செய்யவில்லை, நாங்கள் குஃப்ர்ல விழவில்லை, நாங்கள் ரசூலுல்லாஹை பார்க்கவில்லை, குர்ஆன் இறங்குவதை பார்க்கவில்லை, உன்னுடைய பெரும்பெரும் அத்தாட்சிகளை நாங்கள் பார்க்கவில்லை, சாதாரணமான விடயங்களை கொண்டு கேட்டதை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு பொருளாதார உதவி தருவாயாக, எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முன்வச்சு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய மனைவியை பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறார். அந்த பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது, மனைவிகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் தன்னுடைய கையிலே ஒரு தண்ணீர் கோப்பை எடுத்து தன்னுடைய மனைவியுடைய முகத்திலே தெளிக்கிறார், மனைவியை எழுப்பாட்டுகின்றார். அந்த மனைவி தொழுகைக்கு வருகின்றார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு குடும்பத்தை யாரெல்லாம் இப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் இப்படி இபாதத்துக்கு தயார்படுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தாய்க்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அந்த பெண் எப்படியாப்பட்ட பெண் என்றால், தஹஜ்ஜுதிலே எழும்புகிறார், சொல்லுகிறார், அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறார், அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு அல்லாஹ் கிட்ட எல்லா விஷயங்களையும் முன்வச்சு தன்னுடைய கணவரை பார்க்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகளை பார்க்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தண்ணீர் தொளித்து எழுப்பாட்டி உற்சாகம் ஊட்டுகிறார். எலும்புகள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே, எலும்புகள் சுபஹுடைய நேரத்துக்கு என்று எந்த பெண்ணெல்லாம் எழுப்பாட்டுவார்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த பெண்ணுக்கும் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்தார்கள்.
எனவே இந்த துஆவை நானும் நீங்களும் கட்டாயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான அதை அமல்படுத்துவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய காலம். இந்த ரமதானுடைய காலத்தில் ஆக முக்கியமான பகுதி இரவுடைய கடைசி பகுதி. அது கியாமுல் லைல் தர வேண்டும், அங்கே குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும், இயலுமானவர் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், முடியுமானவர்கள் தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும். யாரும் பகை இல்லாமல், யாரும் வெறுப்பு இல்லாமல் ஒரு நல்ல உணர்வுபூர்வமாக மன்னித்து மறந்து நாங்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் என்றால் இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்களை நாங்கள் எப்படி புகழ்வோமோ அதுக்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகினாலும் எங்களுடைய ஜனாசாக்களை புகழ்வார்கள். இன்று இந்த வரகா கொலையிலே எங்களுக்கு தெரியும், தாருல் ஹசன் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் வஃபாத்தாகி எவ்வளவு காலம் சென்று விட்டது. ஆனாலும் அவர்களுடைய பெயரை கேட்கிற நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் நினைப்பு வருகிறது. என்ன, அவர் அதை செய்திருக்கிறார், அவர் இதை செய்திருக்கிறார், இப்படி தர்மம் செய்திருக்கிறார், இப்படியே கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் அவரை காணவில்லை, அவருடைய குடும்பத்தை தான் கண்டிருக்கிறோம், அவருடைய முகம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவைகளை வைத்து நாங்கள் துஆ செய்வதை போன்று இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இந்த பூமிக்கு மேலால் ஏதாவது ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு மௌத்தாகுவோம். எங்களை காணாதவர்கள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எமது குடும்பத்தை சார்ந்தவர்கள், எமது ஊரை சார்ந்தவர்கள் எங்களுடைய பேரை கேட்கிற நேரத்தில் நாங்கள் கபர்ல வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். நிச்சயமாக அந்த பிரார்த்தனையுடைய பிறகு பலன்களை கபரில் நாங்கள் கண்டு கொள்வோம். அப்படி நல்ல மக்களாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்கள் வழிகாட்டியவர்கள் நல்லவர்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சொல்லப்பட்ட இந்த 5 கூட்டத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக, வட்டியை விட்டும் தொடர்பில்லாதவர்கள் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அத்தாட்சிகளை மறுக்கின்ற கூட்டத்தை எங்களை பாதுகாப்பாயாக. யாருடைய சொத்துக்கள் செல்வங்களை எங்களுடைய தலையில் போட்டுக் கொள்வதற்கும் பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வட்டியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு சிரித்த முகத்தோடு நல்ல முறையில வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.